ஹலோ குக்கீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஜங்குக்கோட எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம்டா. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயம் பேசணும். எனக்கு தெரில எதுக்கு ஜிம்மினோடதும் அப்புறம் தேவங்கோட எஃப்எஃப் பெருசாக வியூஸ் போகலன்னு தெரியல. எது பிடிக்கல பிடிச்சிருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்கடா. ஸோ ஐ கேன் எப்படி சொல்ல சேஞ்ச் பண்ணிக்கிறேன் நான். வியூஸ் போகாத போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பிகாஸ் எல்லா வீடியோவுமே கஷ்டப்பட்டு வாய்ஸ் கொடுத்து எடிட் பண்ணி இதுக்கு பின்னாடி பெரிய எஃபர்ட் இருக்குது. ஓகேவா? ஸோ இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ லைக் எதா இருந்தாலும் சொல்லுங்கள். இது பிடிக்கல இது மாற்றுங்கன்னா ஐ கேன் சேஞ்ச் இட். ஓகேவா? ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு லைக் போட்டு ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கடா. அதே மாதிரி ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? நீங்கள் கமெண்ட் லைக் பண்ணும்போது தான் எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வீடியோ போடணும், பரவாயில்ல வியூவர்ஸ் பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி தோணும். ஸோ அதை மட்டும் செய்யுங்கடா. ஓகே, இந்த வீடியோவாவது 1K போதான்னு பார்ப்போம். ஏன்னா எனக்கு இது போடாத எனக்கு வந்து ஆக்சுவலாக 2 வீடியோ போடலன்னு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. ஓகேவா? ஸோ அதனால தான் என்கிட்ட பேசணும்னு நினச்சேன். ஸோ ஓகேடா, இன்ட்ரோ எதுவும் வேணாம், நம்ம ஸ்டே கதைக்குள்ளே போகலாம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஏஞ்சல் விஸ்வாலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். வாங்க ஸ்டேடாக கதைக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம கதையோட ஸ்டார்டிங்கில் இப்போது ஒரு வீடு, அந்த வீடு ஒரு மாதிரி லைக் எப்படி சொல்கிறது, எல்லாமே கலைஞ்சு அப்படி ஒரு அலங்கோலமாக கிடக்குது அந்த வீடு ஃபுல்லாகவே. ஸோ கொஞ்சம் வாய்ஸ் எல்லாம் மன்னிச்சிக்கோங்கடா, எனக்கு கொஞ்சம் கோல்டு, ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த வீட்டை பார்க்கலாம். அந்த வீட்டுக்குள்ளே நம்ம அப்படியே உள்ளே போனால் எப்படி இருக்குன்னா, பொருள்லாம் உடஞ்சிருக்குது. கிட்டத்தட்ட அந்த டிவி அந்த ஸ்க்ரீன் எல்லாம் பிச்சு அப்படி இருக்குது. அந்த வீடு ஃபுல்லாக இருள் சொன்ன மாதிரி அந்த மாதிரி இருக்குது ஃபுல்லாக. அந்த இடத்துக்கு நம்ம அப்படியே பொறுமையாக போயிட்டுருக்கான் ஒருத்தன். அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஜின் தான். ஜின் கூட ஜிமின், அப்புறம் ஜங்கு கூட அப்பா அம்மா, இவங்க எல்லாருமே போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா ஒரே ஸ்மெல் அடிக்குது. கிட்டத்தட்ட ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, அழுகுன ஸ்மெல். ஸோ அப்படியே கிட்டத்தட்ட அவங்க ஒரு மாதிரி பயந்து பயந்து தான் நடந்து போயிட்டுருக்காங்க. ஸோ அந்த வீட்டுக்குள்ளே ஒரு ரூம், அது ஜங்குக்கோட ரூம் தான். ஸோ அந்த ரூம்குள்ளே யாரோ வந்து உட்காந்துருக்காங்க. பக்கத்தில் பயங்கரமாக ஸ்மெல் அடிக்குது. அவங்க அப்படியே அங்கே பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு டெட் பாடி அங்கே ஃபுல்லாக அழுகின நிலமையில இருக்குது. பக்கத்தில் ஜங்குக் ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். ஜங்குக் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு ஜிம்முன்னு பக்கத்தில் போயாச்சு. டேய், என்னடா பண்ணிகிட்டு இருக்க? எத்தனை நாள் சொல்லிட்டோம், அது ஏன்டா இப்படி பண்ணிகிட்டு இருக்க? ரூம் ஃபுல்லாக ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்குதுடா. உனக்கு அது அடிக்கலையா? எனக்கு எப்படிடா அடிக்கும்? அது என்னோட ஷைலோடா, அவள் இல்லாமல் நான் எப்படி இருப்பேன்? உனக்கு தான் தெரியும்ல, அவள் என் உயிரை, நான் அவள் இல்லாமல் இருக்க மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல. டேய் மயிறு, அவள் செத்து 6 நாள் ஆச்சு. இன்னும் இன்னும் என்னடா பண்ணிட்டு இருக்க? இது வெளியில் தெரிஞ்சால் போலீஸ் கேஸ் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் ஒரு பணத்தை இல்லீகலாக நம்ம வச்சுட்ருக்கோம். போலீஸ் கேஸு யாராவது போய் கம்ப்ளைண்ட் பண்ணால், இந்த ஸ்மெல் தெரிஞ்சு போய் கம்ப்ளைண்ட் பண்ண என்னடா பண்ணுவ நீ? எவன் என்ன பண்ணாலும் நான் பார்த்துக்கிறேன். ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, அவளை என்கிட்டேருந்து பிரிக்கவே முடியாது யாராலையும். அவள் என் உயிர்டா, என் உயிர். ஆக்சுவலாக அங்கே இறந்துருக்கிறது ஜங்குக்கோட ஃபர்ஸ்ட் லவ். ஸோ அந்த கதையில் பார்ப்போம். ஸோ அப்படியே பார்த்துட்டு இருக்கான். அவன் என் கூடயே இருக்க மாதிரி இருக்குடா. அவளை நான் புதைக்க போகிறது கிடையாது. அவள் ஃபஸ்ட்டு சாகவே இல்லைடா, என் கூடவே தான் இருக்கா அவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவங்க எல்லாத்துக்கும் அப்படி ஒரு பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்கு. டேய் ஜங்கு, என்னடா பண்ணிட்டு இருக்க? இந்த மாதிரிலாம் அவங்க ஆன்மா கூட சாத்தி அடையாதுடா. இறந்தவங்களுக்கு என்ன மரியாதை செய்யணுமோ அதெல்லாம் செய்யணும் ஜங்கு. பச்சை புள்ள மாதிரி பண்ணிட்டு இருக்க. ஏய், வேலை என்னமோ அதை பாரு. எனக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆகுறான். பிகாஸ் அவன் சாப்பிட்ருக்கவே மாட்டான் சரியா. அவங்க சாப்பிட கொடுக்கும்போதெல்லாம் தட்டி தட்டி விட்டுட்டு இருப்பான். ஸோ ஒரு மாதிரி இருக்கு அவனுக்கு டயர்டா. அப்போது ஜிம்மின் தான் கண்ணை காட்டுறான். ஜின் புரிஞ்சுக்கிட்டாரு.
ஸோ அவர் பேக்கெட்டில் அந்த ஒரு மாதிரி இன்ஜெக்ஷன் எடுக்கிறாரு. அப்படியே லைக் ஜங்குக்கு ஹக் பண்ணுற மாதிரி அவன் நெக்லேயே லைக் இன்ஜெக்ட் பண்ணுறாரு. கொஞ்ச நேரத்தில் ஒரு மாதிரி ஃபெயிண்ட் ஆயிடுறான் ஜங்குக். அப்படியே மயங்கின மாதிரி அப்படியே சாஞ்சிட்டான். அங்கிள், இதுதான் நம்மளுக்கு வாய்ப்பு, சீக்கிரமாக இந்த பாடியை கிளியர் பண்ணுங்க, இவன் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜங்குக் ஃபெயிண்ட் ஆகிருக்கான்ல, அவனை அப்படியே பெட்டில் படுக்க வைக்கிறாங்க. ஜிமினும் சின்னும் அப்படியே பார்த்துட்ருக்காங்க. ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு அவனை பார்க்கும்போது. ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கருவாலையும் வந்து லைக் உயிரே இல்லாத மாதிரி அப்படி இருக்கான். ஸோ அந்த பாடி அப்படியே பார்க்குறாங்க. ஸோ ஜங்குக்கோட அப்பா அம்மா லைக் அந்த பாடிலாம் எடுப்பாங்கள்ல, ஸோ அவங்களெலாம் வர வச்சு இறுதி சடங்கு பண்ணி அது எல்லாமே வந்து புதைக்கிறாங்க அந்த பாடியை. ஸோ அதுக்கப்புறம் தான் ஜங்குக்கே எழுந்திருப்பான். கிட்டத்தட்ட லைக் ஒரு ஹாஃப் டே ஆகியிருக்கும். ஏன்னா அவன் வந்து ஏற்கனவே வீக் ஆகிருப்பான்னு சொன்னேன்ல, சாப்பிட்ருக்க மாட்டான்னு சொல்லிட்டு. அதனால் அந்த ஓவர் டோஸ் ஆன மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஹாஃப் டேக்கு அப்புறம் தான் கண் முழிக்கிறான். ஸோ அவன் அப்படியே ஏஞ்சி பார்க்குறான். அவன் அந்த வீட்டில் இல்லை. இது என்ன இடம்? நான் எங்கே இருக்கேன்? ஜிமின், ஜின் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோவத்தில் கத்துறான். அப்போது எல்லாருமே வந்துடுறாங்க. ஜங்குக், ஜங்குக், ஏன் இப்படி கத்துற? ஒன்றும் இல்லை, நீ நீ ஜிமின் வீட்டில் தான் இருக்க. டேட், என்ன பண்ணி வச்சுருக்கீங்க? என் ஷைலு எங்க? என் ஷைலு எங்க அப்படி சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். அது அதுப்பா ஜிமின், நீ சொல்லு, என் ஷைலு எங்கே வச்சுருக்க? ஜின்யூங், சொல்லுங்க, என் ஷைலு எங்க? அப்படியே எல்லாருமே அமைதியாக இருக்காங்க. என் ஷைலு எங்கன்னு சொல்லலை, நான் எல்லாத்தையும் இங்கே கொண்டு புதைச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவ்வளோ கோவம் அவனுக்கு. டேய், ஷைலோ புதைச்சாச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் ஜின்னு சொல்லிடுறாரு. ஜின்னோட சட்டையை பிடிச்சிட்டான். என்ன பேசுகிற, என்ன பேசுகிறையும்? என் ஷைலுவை என்கிட்ட இருந்து எப்படி பறிச்சுங்க? என் ஷைலு எனக்கு வேணும், என் ஷைலு எனக்கு வேணும், ஷைலு எனக்கு வேணும், வேணும், ஐயோ எனக்கு வேணும், என் உயிராவை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் சட்டையை பிடிச்ச மாதிரி கீழே அப்படியே உட்காந்துடுறான். ஷைலு, ஷைலு எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எப்படி சொல்லுது, ஒரு மாதிரி வீக்கான மாதிரி அப்படியே சாய போகிறான். ஸோ அப்படியே ஜின்னும் ஜிமினும் தான் அவனை பெட்டில் படுக்க வைக்கிறாங்க. எனக்கு ஷைலு வேணும், ஷைலு வேணும், வேணும் ப்ளீஸ், ஷைலு என்கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க, ஐ லவ் யூ ஷைலு, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூங்கிடுறான். ஸோ லைக் லைக் ஜின் அந்த டாக்டர் சொன்னால, ஸோ அவர் வந்து லைக் இன்ஜெக்ஷன் மாதிரி போட்டு குளுக்கோஸ்லாம் ஏற்றிட்டுருக்காங்க. ஸோ ஹி கேன் கெட் பவர். ஸோ கொஞ்ச நேரம் நல்லா ரெஸ்ட் எடுக்கிறான். கிட்டத்தட்ட 1 டே ஆகுது. ஜங்குக் அப்போ தான் ஃபுல்லாக ரெக்கவர் ஆகி அவன் போய் அந்த வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு பசி எடுத்த சிங்கம் எப்படி இருக்கும் அவ்வளோ கோவமா அந்த ஷைலோட பாடிக்காக தேடிட்டு இருக்கான். நோ யூஸ், அவங்க ஆல்ரெடி புதைச்சிட்டாச்சு. அவன் ரியாலிட்டிக்கு வந்து என் ஷைலு யார் புதைச்சா, என் ஷைலு யார் புதைச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயங்கரமாக கத்துறான். அப்போது ஜிமின் தான் பல்லார்னு ஒரு அறை. டேய், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அவ செத்து கிட்டத்தட்ட 6 நாள் ஆச்சுடா. ரியாலிட்டிக்கு வா, அவ இனிமேல் உனக்கு இல்லை, அவ செத்துட்டா, அவ்வளோதான். எனக்கு தெரியும் உனக்கு இது எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு. நம்மளால எதுவும் பண்ண முடியாது ஜங்குக், புரிஞ்சுக்கோ. அப்படியே உட்காந்து அவ்வளோதான் இல்லை, என் ஷைலு போயிட்டால, ஷைலு போயிட்டால அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே எல்லாத்தையுமே அப்படியே போட்டு உடச்சி அங்கே இது இருக்கும்ல சிலிண்டர், ஸோ அதை அப்படியே பற்ற வைக்கிறான். கிட்டத்தட்ட அந்த கேஸ்லாம் இது பண்ணி அந்த வீடு பற்றிக்கிட்டே இருக்குது. எல்லாமே வெளில போயாச்சு. ஜங்குக்கும் வருவான்னு பார்த்தா வரவே இல்லை. ஸோ ஜின்னும் ஜிமினும் ரிஸ்க் எடுத்துகிட்டு போய் அவன் பிடிச்சி அப்படியே தரத்தன்னு இழுத்துட்டு வராங்க. கிட்டத்தட்ட அவனுக்கு அப்படியே தீக்காயெல்லாம் படுது. அந்தளவுக்கு அவ்வளோ கோவம் அவனுக்கு. ஸோ அவனை வெளிலிட்டு வந்து பாலார்னு ஒரு அறை தான் திரும்ப. அவன் கேட்கவே இல்லை, நான் சாக்க போகிறேன், ஷைலு போன இடத்துக்கு நானும் போகிறேன் அப்படி சொல்லிட்டு அவன் அவ்வளோ கிட்டத்தட்ட அப்சஸ்டாக இருக்கான். ஸோ போகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே போகிறான். அவனை எப்படியோ லைக் சமாதானப்படுத்தி உட்கார வைக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட இப்படி ஒரு
3 இயர்ஸ் ஆகியிருக்கும். ஜங்குக் கொஞ்சம் தான் இப்போ வந்துக்கு முன்ன விட கொஞ்சம் ரெக்கவர் ஆகியிருக்கான்னு சொல்லலாம். இந்த ஷைலோ அந்த பொண்ண விட்டுட்டு. ஸோ லைக் அவனுக்கு இப்போ வந்து பிஸ்னஸ் மேல கொஞ்சம் ஆர்வம் வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு, "டேய் ஜிமின், என்ன நெனச்சிட்டு இருக்க? இந்நேரம் இந்த டீல் முடிச்சிருக்குன்னு பார்த்தா, ஆ என்ன நடக்குது இங்க ஜிமின்? டேய் டேய் சாரிடா. அம் நம்ம அந்த கிளையண்ட்டு உன்ன மீட் பண்ண வரேன்னு சொல்லியிருந்தாங்க. நான் தான் ஏதோ மறந்துட்டேன். மறந்துட்டேன், மயிர புடுங்கிட்டேன்னு இப்போ வந்து சொல்லிட்டு இருக்க. அது எவ்ளோ பெரிய டீல்ன்னு தெரியும்ல ஜிமின். டேய் ஐம் ரியலி சாரிடா. நான் சொல்லணும்னு தானே நெனச்சேன். சொல்லணும்னு நெனச்சேன். ஜிமின், இதோட சீரியஸ்னஸ் உனக்கு புரியுதா? இது எவ்ளோ பெரிய பிசினஸ் டீல் தெரியுமா? இது கிடைச்சா நம்ம பிசினஸ் எங்கேயோ போயிடும்டா. சாரிடா. சாரி. என்னால அது சாரிடா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். போட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவ்வளோ கோவமாக போகிறான். ஆக்சுவலாக ஹீஸ் அ மாஃபியா. பட் இப்போ அந்த மாஃபியா தொழிலெலாம் விட்டுட்டு லைக் அந்த தொழிலால் தான் ஆக்சுவலாக லைக் அந்த ஷைலோன்ற பொண்ணு இறந்துருப்பா. ஃபர்ஸ்ட் லவ் சொல்லியிருந்தேன்ல. ஸோ 2 பேருமே அவ்வளோ சின்சியராக லவ் பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்க்கு மேலேயே லவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் வந்து சொல்லி தே ஆர் இந்த லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருப்பாங்க. ஸோ அவ்வளோ லவ் பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட லைக் ஒருத்தர் இல்லைனா ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி டீப் லவ். லைக் ஜங்குக்கு ஒரு பர்த்டே வந்திருக்கும். ஸோ அதுக்காக கிஃப்ட் வாங்குறதுக்கு தான் அந்த ஷைலு போயிருப்பா. ஸோ அன்எக்ஸ்பெக்டடாக ஆக்சிடெண்ட் நடந்து அவள் அங்கேயே இறந்துருப்பா. அதுக்கப்புறம் தான் ஜங்குக்கு அந்த பாடியை எடுத்துகிட்டு வந்திருப்பான் வீட்டுக்கு. ஸோ அதனால் அந்த நம்பவே முடிஞ்சிருக்காது. லைக் அவ்வளோ ஹர்ட் ஆகிருப்பான் ஜங்குக். ஸோ பயங்கரமாக அழுதுட்டு இருந்திருப்பான். ஸோ அதுக்கப்புறம் ஃபியூனரலுக்கெல்லாம் இது ரெடி பண்ணிவிட்டு அந்த பாடியை கேட்டிருப்பாங்க. ஆனால் ஜங்குக் கொடுக்கவே மாட்டேன்னு சொல்லியிருப்பான். ஸோ அதுக்கப்புறமும் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கேட்டியும் கொடுக்க மாட்டேன்ருப்பான். லைக் நான் சூசைட் பண்ணி இறந்துப்பேன். இங்கேருந்து யாருமே இருக்கக்கூடாது சொல்லியிருப்பான். லைக் யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எதாவது பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொன்னனால எல்லாம் பயந்துட்டு போயிட்டாங்க. ஏன்னா அவன் மாஃபியா என்ன வேணால் செய்வான். ஸோ அதை பயந்துட்டு போனதுனால தான் லைக் ஜங்குக் மட்டும் தனியாக அந்த ரூமில் இருந்திருப்பான். யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறமும் லைக் இதுக்கு மேலே விட்டால் அந்த பாடியும் ரொம்ப டீகம்போஸ் ஆகி வேறு லெவலில் பிரச்சனை போயிடும். லைக் பக்கத்தில் இருக்கவங்கலாம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக பெரிய இஷ்யூ ஆகிட்டோன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் ஃபோர்ஸ் பண்ணி இது பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போது ப்ரெசென்ட்டில் பார்ப்போம். ஸோ ஜங்குக் வேகமாக கார் எடுத்து போயிட்டுருக்கான். இவன் வேற என்னத்த சொல்கிறதுனே தெரில. எல்லாருமே கேர்லெஸ்ஸு. ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செம்ம கோவம். ஸோ அவன் வேகமாக ஓட்டிகிட்டு இருக்கான். ஸோ ஜிமின் தான் கால் பண்ணிக்கிட்டே இருக்கான். இவன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு செம கடுப்பில் ஃபோனை தூக்கி போடுறான். ஸோ திடீர்னு லைக் சிக்னல் விழுந்திருக்கும். ஸோ அவன் டக்குன்னு சடன் பிரேக் போட்டிருப்பான். அதே மாதிரி ஒரு பொண்ணு கிராஸ் பண்ண வந்திருப்பா. டக்குன்னு பிரேக் போட்டு யாரா அவன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டலான்னு வந்தான். ஸோ அப்படியே ஸ்டாப் ஆயிடுறான். பார்த்தா ஒரு அழகான பொண்ணு லைக் ஒரு பாட்டியை கூட்டிட்டு போயிட்டுருக்கா. அது வேறு யாரும் இல்லை, நீங்கள் தான். ஸோ அந்த பாட்டியோட கையை பிடிச்சிட்டு போயிட்டுருக்கீங்க. பாட்டி இருங்க இருங்க, பொறுமையாக வாங்க, சிக்னல் போட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் அந்த வண்டியை பார்த்துட்டு பவ் பண்ணுறீங்க, மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அவன்ல அப்படியே தான் பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் திரும்பி உங்கள் வேலையை பார்த்துட்டு போயிட்டுருக்கீங்க. யாரவ யாரவ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆன மாதிரி பார்த்துட்டு இருக்கான். ஸோ நீங்கள் அப்படியே பொறுமையாக கூட்டிட்டு போய் அந்த ஆப்போசிட்டில் விடுறீங்க. பாட்டி போயிட்டு வரேன், பாய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பக்கம் தான் போகிறீங்க. ஸோ அந்த பாட்டியும் நல்லா இருமான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து போகிறாங்க. நீங்கள் தான் ஸோ அழகாக அந்த ரோட் சைட் பார்த்துக்கிட்டே அப்படியே நடந்து போயிட்டுருக்கீங்க. ஆக்சுவலாக நீங்கள் காலேஜ் தான் போகிறீங்க இப்போது. ஸோ ஜங்குக்கு செம்ம க்யூரியாசிட்டி. யார் அவ? ஏன் ஷைலு மாதிரியே இருக்கா? யார் அவ? அது யார்? அது ஏன் என் கண்ணில் படணும்? இல்லை இல்லை, இது ஷைலுவாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் ஏன் இவன் ஷைலு மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு 1008 குழப்பம் அவனுக்கு. ஸோ அவன் அந்த கார் எடுத்துகிட்டு உங்கள் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டுருக்கான். பொறுமையாக தான் வந்துட்டுருக்கான். ஸோ நீங்கள் அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போயிருப்பீங்க. ஸோ உங்கள் பக்கத்தில் ஒரு பைக் நிற்குது. நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. இவ்வளோ லேட்டா? உனக்கு வர வர பொறுப்பே இல்லை ஜாக்சன் அப்படி சொல்கிறீங்க.
ஸோ ஸ்மைல் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் மேலே ஏறிடுறீங்க வண்டியில். ஸோ பைக்கும் போயிடுது. யார் அவன்? எதுக்கு இந்த பொண்ணு கூட இருக்கான்? அதுவும் என் ஷைலு கூட இருக்கான். இது கண்டிப்பாக யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அவ்வளோ ஆங்கர் இஷ்யூ. அவனுக்கு வந்து ஆக்சுவலாக சொல்ல போனால் ஷார்ட் டெம்பர், ரொம்ப ரொம்ப ஷார்ட் டெம்பர். ஸோ அது அவ்வளோ கோவத்தோட அவன் அங்கே போயிட்டுருக்கான். ஸோ உங்கள் காலேஜ் வந்தோடனே நீங்கள் இறங்கிடுறீங்க. ஏய் ஒரு கிஸ் கொடுடி. லேட்டாக வந்துட்டு கிஸ் வேறையா? இருந்தாலும் கரெக்ட் டைம் வந்து விட்டான்ல. 10 நிமிஷம் லேட்டு. 10 நிமிஷம் தானே, அதுக்குள்ளே உன்னை எதுவும் பிடிச்சி வச்சிட மாட்டாங்க. பிடிச்சா சொல்லு, நான் வந்து அவனை போட்டு தள்ளிடுறேன். ஹேய் கொலையெல்லாம் பண்ணுவியாடா நீ? சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். சரி கிஸ் கொடுறி. கிஸ்னால் கொடுக்கணுமா? குடுடி. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கன்னத்தில் அழகாக கிஸ் பண்ணுறீங்க. ஸோ அவனும் உங்கள் கன்னத்தில் கிஸ் பண்ணுறான். இதை பார்க்கும் போது செம்மையாக கோவருது ஜங்குக்கு. ஸோ அந்த ஸ்டேரிங்கை பிடிச்சி அப்படியே அழுத்துறான், அப்படியே டைட்டாக. டேமிட், அவள் எனக்கு வேணும், அவள் எனக்கு கண்டிப்பாக வேணும். யாரா நீ? என் குறுக்க வராத, கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவ்வளோ கோவமாக சொல்லிட்டு இருக்கான். ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகியிருக்கும். நீங்கள் லைக் முடிச்சுட்டு லைக் காலேஜ்லாம் முடிச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வரீங்க. சரி நாளைக்கு பார்ப்போம் பாய் அப்படின்னு சொல்லிட்டு வரீங்க. பாய்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டும் சொல்லிட்டு போகிறா. டே ஜாக்சன், எத்தனை மணிக்கு வந்த? நான் கரெக்டாக 4:45க்கு வந்துட்டேன். சரி ஓகே போனேன் போது ஒரு கிஸ் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிஸ் பண்ணுறீங்க சீக்ஸில். ஸோ அவனும் அழகாக உங்களுக்கு கிஸ் பண்ணுறான். போகலாமா? போகலாம் அப்படின்னோன்னா அதுக்கப்புறம் 2 பேரும் போகிறீங்க. ஸோ ஜங்குக் இன்னுமே காலையில் விட்டுருப்பான்ல. ஸோ அதுலேருந்து இங்கே தான் இப்போ சாப்பிட்ருக்க கூட மாட்டான். ஸோ நீங்கள் அவனுக்கு வேணும். லைக் அவன் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வரான். அவங்க வீட்டில் வந்து விட்டுட்டு, ஏய் நான் வேணா உனக்கு துணையாக இருக்கவா? பொறுக்கி போடா, நான் எனக்கு பார்த்துக்க தெரியும், நான் ஒன்றும் தனியாக இல்லையே, என் கூட மை ஜாக்சன் இருக்கான். ஜாக்சன், நான் தான் வரேன்னு சொல்கிறேனேடி. ஏய் நீ வாங்கி கொடுத்த டெடிடா, அவன் இருக்கும் போது எனக்கு ஒன்றும் கவலை இல்லை அப்படின்றீங்க. அந்த டெடியை வேணா தூக்கி போட்டுரு, உண்மையான நானே இருக்கும் போது எதுக்கு அந்த டெடிலாம் அப்படின்றான். பொறுக்கி போடா அப்படி சொல்கிறீங்க. ஸோ அவன் ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அங்கேருந்து போகிறான். ஸோ அவங்க பார்த்துட்டு, ஜங்குக் இங்கே தான் இருக்கியா? நீ எனக்கு வேணும். ஏன் ஏன் உன்னை பார்த்தோன்னே என் ஷைலு மாதிரி இருந்துச்சுன்னு தெரில, ஆனால் என் லைஃப்பில் நீ வேணும். நீ இல்லாத ஒரு லைஃப் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்துட்ருக்கான். ஸோ அவன் போயிருப்பான். லைக் உங்கள் வீட்டை தாண்டி ஜாக்சனை லைக் அவன் ஃபாலோ பண்ணிட்டு போகிறான். ஸோ கொஞ்சம் தூரம் போயிட்டு அவன் நின்று பேசிகிட்டு இருக்கான். ஜங்குக் லைக் ஓரமாக வந்து வண்டியை நிறுத்திட்டு லைக் அவன் அப்படியே விண்டோவை திறந்து பார்த்துட்ருக்கான். டேய் என்னடா எத்தனை நாள் எடுத்துகிட்ருக்க? அவளை எந்நேரம் போட்டு தள்ளியிருப்பான்னு பார்த்தா, டேய் அவள் சூப்பராக இருக்கடா, எனக்கு தெரிஞ்சு அவளை நான் யூஸ் பண்ணிட்டு கொடுக்குறேன், புரியுதா? டேய் நம்ம பாஸ்க்கு தெரிஞ்ச அவ்வளோதான், உனக்கு தான் தெரியும்ல, உன்னோட டாஸ்கே அவளை போட்டு தள்ளணும், அதுவும் நம்ப வச்சு அவளை போட்டு தள்ளணும். டேய் சரிடா நான் பார்க்குறேன், நீ கவலைப்படாத, நாளைக்கே அவளை எல்லாரும் முன்னாடியும் போட்டு தள்ளுறேன். காட் ஓகேடா, see you பாய் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஸோ அவனும் அப்படியே கிளம்புறான். ஜங்குக் பயங்கரமாக கோவம் வருது. நான் இருக்கும் போதே அவளை கொல்லுவியா? வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு செம்ம கோவம். ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகியிருக்கும். நெக்ஸ்ட் டே ஸோ ஜாக்சன் உங்களை அப்படியே விட்டுட்டு லைக் அந்த பைக்லேருந்து நீங்கள் இறங்குறீங்க. ஸோ அவனும் இறங்கி நிற்கிறான். ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட ஒன்று பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ நீங்கள் நின்றுட்டு என்ன என்ன பேசணும் அப்படி சொல்லிட்டு அவன் ஏதோ பண்ணலான்னு வரான். ஆனால் அவங்களுக்கு எதுவுமே புரியல. நீங்கள் அப்படியே அவன் தான் நின்றுட்டுருக்கீங்க, என்ன தான் பண்ணுறான்னு சொல்லிட்டு. ஸோ பின்னாடி இருந்து ஜங்குக்கு வந்து அப்படியே கத்தி எடுத்து சதக்கு சதக்குன்னு சொல்லிட்டு அப்படியே குத்துறான் ஜாக்சன் வயிற்றுல. நீங்கள் அப்படியே ஸ்டன் ஆகி பார்க்குறீங்க. இங்கே என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஸோ ஜங்குக் அப்படியே குத்தி 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 கிட்டத்தட்ட
10 டைம்ஸ் ஸ்டாப் பண்ணியிருப்பான். ஸோ அப்படியே அவன் அங்கேயே ரத்த வெள்ளத்தில் அப்படியே கீழே வந்து இறந்து போகிறான். நீங்கள் அப்படியே பார்த்து ஸ்டன்னாகி நிற்கிறீங்க. யார் நீ? எதுக்கு ஏன் ஜாக்சனை கொன்ன? எதுக்கு கொன்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கான். சாரி, நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ஜங்குக் உங்ககிட்ட வந்து, யுவர் மைண்ட் பேபி கேர்ள், என் கதையில் நான் தான் வில்லன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உங்கள் கழுத்தில் ஏதோ இன்ஜெக்ட் பண்ணுறான். ஸோ நீங்கள் அந்த இடத்துல அப்படியே மயங்கி விழுந்துடுறீங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகியிருக்கும். ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் எழுந்திருக்கிறீங்க. இப்போ பார்த்தா நீங்கள் இருக்கிற இடமே வேற. இது என்ன இடம்? எங்கே இருக்கு? இது இது என்ன இடம்? அப்படியே நீங்கள் தலையை பிடிக்கிறீங்க. ஒரு மாதிரி தலைவலிக்குது உங்களுக்கு. என் ஜாக்சன், என் ஜாக்சன் அந்த பாவி கொன்னுட்டான். அவனை நான் முன்ன பின்ன கூட பார்த்ததில்ல. எதுக்கு என் ஜாக்சனை கொன்னா? என் கண்ணு முன்னாடி என் ஜாக்சனை கொன்னுட்டான். அவன் கொன்னுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறீங்க. ஸோ உங்களுக்கு செம்ம கோவம் வருது. ஸோ நீங்கள் அப்படியே கதவை திறந்துட்டு அப்படியே வெளில போகிறீங்க. ஆக்சுவலாக சொல்ல போனால் உங்களுக்கு அப்பா அம்மா கிடையாது. ஸோ காலேஜ் டைமில் நீங்கள் ஜாக்சனை மீட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவன் வந்து எப்போவுமே நீங்கள் போகிறப்ப வரப்பெல்லாம் நின்று பார்த்துட்ருப்பான். ஸோ வயசு கோளாறு. நீங்கள் அப்படியே அவனை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 or 7 months லவ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகியிருக்குண்டா. ஸோ நீங்கள் அப்படியே கதவை திறந்துட்டு வெளில போகிறீங்க. ஸோ அந்த இடத்துல யாருமே இல்லை. நீங்கள் அப்படியே கீழே போகும்போது கிச்சனில் யாரோ இருக்காங்க. யார் நீ? நான் எங்கே இருக்கேன்? இந்த இடம் உங்களுக்கு தெரியுமா அப்படி சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அப்படியே திரும்பினா அங்கே ஜங்குக் தான். என்ன எழுந்திரிச்சிட்டியா? சரி போய் உட்காரு, நான் சாப்பாடு எடுத்து வரேன். யார் நீ? எதுக்குடா எதுக்குடா நீ? எதுக்கு நீ ஜாக்சனுக்கு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழவே ஆரம்பிச்சிடுறீங்க. என்னால் அதை ஏற்றுக்கவே முடியல. யாரா நீ பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்துறீங்க. இங்கே பாரு வயான், ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோ, நல்லதுக்காக தான் நான் இதை பண்ணேன். என்ன நல்லதுக்கு? யார் நீ? எனக்கு நல்லது பண்ணதுக்கு சொல்லு. எதுக்கு என் ஜாக்சனை கொன்ன? ஆ வயான், என் பேர் எப்படி உனக்கு தெரியும்? ஆ ஒன்று பெண்ணை ஒன்று பார்த்தது கூட இல்லை. யாரா நீ? நான் இதை பற்றி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தே ஆவேன். எங்கேருந்து உன்னால் போக முடிஞ்சப்போ உன்னை பற்றி எல்லா டீட்டெயிலாக இன்னும் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோ, நீ என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. அட் எனி காஸ்ட் நான் உன்னை இங்கேருந்து போக விட மாட்டேன். டேய் யாரா நீ சொல்கிறா அப்படி சொல்லிட்டு நீங்கள் பயங்கரமாக கத்துறீங்க. திரும்பி அது உனக்கே தெரிய வரும். அது வரையும் உனக்கு நான் வில்லனாவே இருந்துட்டு போகிறேன். நான் இங்கேருந்து தப்பிச்சு தான் போக போகிறேன். நீ என்ன பண்ணாலும் சரி, நான் இங்கேருந்து போக தான் போகிறேன். உன்னால் முடிஞ்சதை ட்ரை பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். நீங்கள் தான், நான் கண்டிப்பாக தப்பிப்பேன். இதை பற்றி நான் போலீஸ்கிட்ட சொல்லுவேன். நீ எங்கே போய் சொன்னாலும் என் மேலே ஆக்ஷன் எடுக்க எவனுக்கும் தைரியம் கிடையாது. புரியுதா? நீங்கள் அப்படியே பார்த்து நீங்கள் அழுகுறீங்க. இல்லை நல்லாவே இருக்க மாட்டேன், நல்லாவே இருக்க மாட்டேன் தெரியுமா? என் ஜாக்சன் என் கண்ணு முன்னாடி கொன்னுட்டு பாவி. உன்னை கண்டிப்பாக கொன்னுடுவேன்டா பொறுக்கி அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கத்துறீங்க. ஸோ நீங்கள் அப்படியே அழுது அப்படியே படுத்திருப்பீங்க. அப்படியே இப்போ ஜங்குக்கு வந்துடான். லைக் எப்படி சொல்கிறது, குடிச்சிட்டு அவன் முடியெல்லாம் கலைஞ்சி மெஸ்ஸியாக இருக்குது. ஸோ அப்படியே உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துருக்கான். நீங்கள் கண் முழிச்சு பார்க்குறீங்க. பார்த்தா லைக் உங்களே பார்த்துட்ருக்கான். ஒரு மாதிரி அப்சஷன் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி பார்த்துட்ருக்கான். அந்த பார்வை அப்படி இருக்குது. தள்ளிப்போடா. என் பேர் உனக்கு தெரியாதல்ல? என் பேர் ஜங்குக், மாஃபியா கிங். ஸோ
இப்போ என் ஐடென்டிட்டி தெரிஞ்சிச்சுல. ஸோ என் கூட இருந்துரு. ஆ என்னால் உன்னை விட முடியாது. ஸோ என் கூட தான் நீ இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். நீங்கள் அப்படியே பயந்துட்டு, முடியாது, உன் கூடலாம் இருக்க முடியாது அப்படி சொல்லிட்டு நீங்கள் பின்னாடி போகிறீங்க. ஸோ உங்கள் கழுத்தை அப்படியே பிடிச்சி, என் கூட தாண்டி இருக்க, நீ எங்கேயும் போக முடியாது, இதோ பார்த்தியா இந்த ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறான். அங்கே பார்த்தா அவனும் நீங்களும் இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ, அதாவது ஷைலோ. ஸோ அந்த பொண்ணு பார்க்க அச்சல் உங்களை மாதிரியே இருக்குது, கொஞ்சம் கூட டிஃப்ரென்ஸே இல்லை. ஸோ அப்படியே எப்படி சொல்கிறது, அப்படியே சேம் டு சேம் இருக்கீங்க. இது இது யார்? அது என் லவ்வர். ஸோ இனிமேல் நீ தான் என் லவ்வர். அவள் சாகலை, அவள் தான் நீ. ஸோ நீ எனக்கு வேணும். ஐ லவ் யூ ஷைலோ, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறான். ஸோ அப்படியே உங்கள் லிப்ஸை அப்படியே கிஸ் பண்ணுறான். செம்மையாக கிஸ் பண்ணி அப்படியே பைட் பண்ணுறான். நீங்கள் அப்படியே ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க நவுறுன்னு சொல்லிட்டு. அவன் எதுவுமே விடவே இல்லை. ஸோ அப்படியே உங்கள் நெக்கில் கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ணிட்டு அப்படியே பைட் பண்ணுறான். விடுங்க விடுங்க ப்ளீஸ் அப்படியே சொல்லிட்டு நீங்கள் கத்துறீங்க. ஸோ அவன் அப்படியே பார்த்துட்டு, யூஆர் மைன், யூஆர் மைன் வயான், யூஆர் மைன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அப்படியே உங்கள் ட்ரெஸ்ஸை கிழிச்சு ஸோ உங்களுக்குள்ளே ஃபிசிக்கலாக இருக்க ஸ்டார்ட் பண்ணுறான். நீங்கள் கற்றுக்கிட்டு ஜோக்குக் வேணா அப்படி சொல்கிறீங்க. ஸோ அப்படியே ஒரு மாதிரி ஆகுது உங்களுக்கு. எதுக்கு எனக்கு இதெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது? அப்படியே சுற்றி பார்க்குறீங்க, அந்த இடத்துல ஜங்குக் இல்லை. ஆக்சுவலாக இது எல்லாமே உங்கள் ட்ரீம் தான். ட்ரீமா இது? இவ்வளோ கேவலமாக இருக்கு. அவள் ஏன் கூட இருக்க மாதிரியா? சி, அவன் டிஸ்கஸ்டிங்காக இருக்கு. அவன் ஏன் கூட? நீங்கள் அப்படியே சுற்றி பார்க்குறீங்க. ஸோ அவன் அந்த கனவுல காட்டின மாதிரியே, எஸ், அங்கே ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்குது. அதில் உங்களை மாதிரியே அந்த பொண்ணு இருக்கா. அச்சல் கொஞ்சம் கூட ஒரு டிஃப்ரென்ஸ் கிடையாது, சேம் டு சேம் இருக்கீங்க. அப்போது அந்த கனவு அங்கே பார்த்தா ஜங்குக் அப்போ தான் வந்துட்டு இருக்கான். என்ன அங்கே பார்வை? இது யாரு? அது என் ஷைலோ, அவன் என் லவ்வர், என் உயிர், அவ தான் அப்படின்னு சொல்கிறான். என்ன மாதிரி இருக்கு அங்கே பார்க்குறதுக்கு. அதனால்தான் உன்னை இங்கே கூப்பிட்டு வந்தேன். ஆமாம், நீ பார்க்கறதுக்கு அவளை மாதிரியே இருக்க. உன்னை பார்த்தோன்னே எனக்கு என் ஷைலோவை பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. அவளை வேற ஒருத்தர் கூட பார்க்கறதுக்கு எனக்கு மனசே இல்லை. ஏன்னா நான் அவ்வளோ லவ் பண்ணியிருக்கேன் அவளை. அதனாலே என்னமோ உன்னை வேற ஒருத்தவனை பார்க்க பிடிக்கல. அது மட்டும் இல்லாமல் அவனை கொன்னது ஒரு நல்லதுக்கு தான். சரி, நீ சொல்கிற மாதிரியே நான் பார்க்கறதுக்கு அவங்கள மாதிரியே இருக்கலாம். ஸோ அதனால கூட என்னை கடத்திருக்கலாம். ஆனால் நீ இதுக்கு என் ஜாக்சனை கொன்ன? அவன் என்ன தப்பு பண்ணான்? அவன் ரொம்ப நல்லவன். என்ன என்னை இவ்வளோ உயிருக்கு உயிரை காதலிச்சான்னு தெரியுமா? என் அப்பா அம்மா இல்லாத குறைய அவன் தான் தீர்த்து வச்சான். அவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? என் அம்மா என் அப்பாவா இருந்தான். அவனை கண்ணு முன்னாடியே கொண்டுட்டல. நான் அவனை சும்மாவே விட மாட்டேன். ஐ ஹேட் யூ, ஐ ஹேட் யூ ஜங்கு அப்படின்னு சொல்கிறீங்க. அம்மா, என் பேர் உனக்கு எப்படி தெரியும்? அது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி அப்படியே திரும்பிக்கிறீங்க. என்னமோ சரி, வந்து சாப்பிடு. நான் சாப்பிட மாட்டேன். நீ சாப்பிட்டு தான் ஆகுற. இல்லைனா நான் என்ன ஒன்றும் பண்ண மாட்டேன்.
உன்னை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா சொல்கிறான். உங்களுக்கு பயம் வந்துச்சு, ஒரு வேளை கனவுல வந்த மாதிரி ஏதாவது பண்ணுற போகிறான்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அமைதியாக கப்பு சிப்புன்னு உட்காந்துட்டீங்க. ஸோ அவன் பார்த்துட்டு பரவாயில்லையே ஒரு தடவை சொன்னால் புரிஞ்சுக்கிற அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் சாப்பாடுலாம் அவன் எடுத்து எடுத்து ஆக்சுவலாக வாங்கிட்டு வந்திருப்பான். ஸோ எல்லாத்தையுமே அப்படியே வைக்கிறான். நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அதில் ஒன்றும் விஷம்லாம் இல்லை, சாப்பிடு. அதுக்கப்புறம் பார்த்தா ஜிமினும் ஜின்னும் வராங்க. ஸோ வந்து பார்த்துட்டு டேய் என்னடா இது ஷைலு மாதிரி இருக்கா? ஆமாம் ஆமாம் யூங், நான் இவளை பார்த்துட்டு அப்படி தான் நினச்சேன். நீ ஷைலு மாதிரி இருக்கா, அவள் உயிருக்கு ஒரு ஆபத்து, அதனால தான் அவளை இங்கே கூட்டு வந்த நிலமை. சரிடா, ஆனால் அந்த பொண்ணுக்கு இங்கே வர விருப்பம் இல்லை போல. ஆமாம் யூங், அவளை கொண்டுட்டேன் அதான். டேய் என்னடா சொல்கிற? ஆமாம் நான் அதை அப்புறமேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் அப்படியே போயிடுறான். ஸோ 3 பேரும் ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க, நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இவனுங்க 2 பேரும் யார்? வினோதமாக இருக்கானுங்க, இவனுங்களும் சேர்த்து நம்மளை எதாவது பண்ணிடுவானுங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயப்படுறீங்க. ஸோ பயத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஓடி போய் கதை சத்துக்கிறீங்க. டேய் அவன் என்னடா அப்படி ஓடுறா? தெரில, ஏதோ நான் வந்ததுலேருந்து இப்படி தான் இருக்கா, தப்பாக புரிஞ்சிருப்பான்னு நினைக்கிறேன். பசங்கனாலே பொண்ணுங்க ரொம்ப பயப்படுவாங்க, இதில் வேற அவன் கண் முன்னாடி கொன்று இப்படி கூட்டு வந்துட்டோம்ல அதான். சரி எது கொன்ன அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே சொல்கிறான். ஓ அவகிட்ட சொன்னியா? இல்லையும், நான் சொன்னாலும் என்னை நம்பவாளான்னு தெரில, ஆனால் அவளை பார்க்கும் போது அப்படியே என் ஷைலு ரெசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்குது. என் ஷைலு என் கூட இருக்க மாதிரியே இருக்கிற ஹியூங். அவள் சாகும்போது கடைசியாக அவள் ஃபேஸு கூட பார்க்க முடியல என்னால். அதுக்கப்புறம் 2 பேரும் மூஞ்ச பார்த்துக்கிட்டு சரி விட்றா, எப்படி இருந்தாலும் அவள் உன் கூட இருப்பா, உன்னை அவள் ட்ரூவாக லவ் பண்ணாடா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே பார்த்துட்டு சரிடா நான் கிளம்புறோம் அப்படி சொல்லிட்டு அவங்க கிளம்பியாச்சு. ஸோ அவங்கள தான் பார்க்குறான். இவளை எப்படி நம்மளை நம்ப வைக்கிறது? ஆனால் ஜங்குக்கு உங்கள் மேலே ஃபீலிங்ஸ்லாம் இல்லை, ஆனால் லைக் எப்படி சொல்கிறது, அவளை ஷைலோ பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ எப்படியாவது உங்களை சேவ் பண்ணணும், உங்களை நல்லா பார்த்துக்கணுன்னு அவனுக்கு ஆசை. ஸோ உங்களை லைக் வந்து கதவு தட்டுறான். யாரு? நானா? எதுக்கு நீங்கள் இங்கே வரீங்க? அது ஏன் ரூம். உங்கள் ரூமாக இருக்கட்டும், நான் இருக்கேன்ல இப்போது, அதனால் இங்கே வராதீங்க. ஏன் வரக்கூடாது? அது ஏன் ரூம், நான் அங்கே படுத்தா தான் எனக்கு தூக்கம் வரும். அது கதவை திறக்கிறியா, கதவை உடைக்கவா? சரி நான் திறக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்து கதவை ஓப்பன் பண்ணுறீங்க. பயந்துகிட்டே தான் ஓப்பன் பண்ணுறீங்க. தள்ளு அப்படி சொல்லிட்டு உங்களை தள்ளி விட்டுட்டு அவன் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறான். நீங்கள் அந்த பக்கம் திரும்பிக்கிறீங்க. அப்படி ஒன்றும் அவுத்து போட்டுலாம் காட்ட மாட்டேன், நீ இந்த பக்கம் திரும்பியே இரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் போயிட்டு உள்ளே போய் ட்ரெஸ் மாற்றிட்டு அதுக்கப்புறம் வெளில வரான். உனக்கு இதே ட்ரெஸ்ஸில் இருக்க போறியா இல்லை மாற்றிக்க போறியா? நான் இதில் இருந்துக்கிறேன். சரி ஓகே உன் விருப்பம், வேணா மாற்றிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைஜாமா எடுத்து வைக்கிறான். ஸோ நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ அவன் போயிட்டு லைக் பெட்டில் படுத்துக்கிறான். உனக்கு விருப்பம் இருந்தால் இங்கே படு, இல்லைன்னா கவுச்சில் படு, ஐ டோன்ட் கேர். எதுக்கு என்ன தூக்கிட்டு வந்தீங்க? எதுக்கு அவனை கொன்னீங்க? உனக்கு நேரம் வரும்போது நானே சொல்கிறேன், புரியுதா? கண்டிப்பாக இங்கே தப்பிக்க தான் போகிறேன். சரி போய் படு அப்படின்னு சொல்லிட்டு அவன் தூங்கிடுறான். ஸோ ஒரு மிட் நைட்டு இருக்கும், உங்களுக்கு பயங்கரமாக கோவம் வருது. எதுக்கு ஜாக்சனை கொன்னா, அதுவும் உங்கள் கண் முன்னாடி கொன்னிருப்பான்ல. ஸோ உங்களுக்கு கண் மூடித்தனமாக அந்த கோவம் வந்திருக்கும். ஸோ பக்கத்தில் வந்து பழ வெட்டுற கத்தி இருக்கும், அதை எடுத்து அவனை லைக் குத்தலான்னு நீங்கள் வரீங்க. டக்குன்னு அவன் கையை பிடிச்சிடறான். என்ன கொல்ல பார்க்குறியா அப்படி சொல்லிட்டு உங்களை அப்படியே படுக்க வச்சுட்டு அவன் அப்படியே ஓவர் ஆயிடுறான். என்ன, நான் எப்போவுமே நல்ல தூக்கத்தில் இருந்தாலும் அலாட்டாக தான் இருப்பேன். என்னை போடணும்னு நினச்ச தெரியுமா, அந்த தைரியத்தை பாராட்டுறேன். நைஸ் ட்ரை,
பட் டோன்ட் ட்ரை அகெயின் காட் இட் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் செம பயம். என்ன லைக் கண்ணெல்லாம் சிவந்துருச்சு அவனுக்கு அவ்வளோ கோவத்தில். இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணாத, ஏன்னா நான் எப்போவுமே நல்ல மூடில் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கத்தியை தூக்கி போட்டு ஒழுங்கா போய் படு, புரியுதா அப்படின்றான். நீங்கள் பார்த்துட்டு அப்படி சொல்லிட்டு போய் படுத்துடுறீங்க. இவனை எப்படியாவது கொன்னுடணும், எப்படி அவனை கொன்னுனா கண் முன்னாடி கொன்னான்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புலம்பிட்டே படுக்கிறீங்க. என்ன அங்கே சத்தம்? ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே படுத்துடுறீங்க. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகியிருக்கும் நெக்ஸ்ட் டே. ஸோ லைக் ஜங்குக்கு ஒரு கால் வந்திருக்கும், ரொம்ப லைக் எப்படி சொல்ல அர்ஜென்ட் கால். ஸோ அவங்க போயிட்டாங்க. ஜிமின் 3 பேருமே போய்ப்பாங்க. ஸோ லைக் அவன் ஒரு ½ அன் ஹவருக்கு அப்புறமா வந்து பார்க்குறான். பார்த்தா வீட்டில் யாருமே கிடையாது. அவனுக்கு செம பயமாயிடுச்சு. ஸோ எல்லாத்தையுமே தேடி பார்க்குறான். அந்த இடத்துல யாருமே கிடையாது. எங்கே போயிருப்பா? வயன் 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 அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. ஜங்குக் என்னை காப்பாத்து ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே லைக் எப்படி சொல்கிறது, உங்களை அடித்து லைக் முட்டி போட வச்சுருக்காங்க. பக்கத்தில் பார்த்தா ஒருத்தவன் கன் எடுத்து உங்கள் தலையிலே வச்சுருக்கான். டேய் யாரா நீங்கள், யார் அப்படி சொல்லிட்டு அவன் செம கோவத்தில் இருக்கான். பார்த்தா அங்கே பின்னாடி இருந்து ஒருத்தன் வரான். நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பயப்படுறீங்க. இங்கே ஜங்குக் திரும்பி லைக் அவன் திரும்புகிறான். யாருன்னு பார்க்கறதுக்குள்ள மண்டையிலே ஒரு அடி, லைக் அந்த லைக் எப்படி சொல்கிறது இரும்பு மாதிரி இருக்கும், அதை எடுத்து அடிச்சிட்டான். அப்படியே ஜங்குக் தலையை பிடிச்சிட்டு தொம்முன்னு கீழே வந்துருப்பான். டேய் என்ன ஃபர்ஸ்ட் லவரை கொன்ன, என்ன சொல்கிறது, கொல்லலாம் இல்லை, உயிரோடு தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஜங்குக்கு ஒன்றுமே புரியல, ஒரு மாதிரி ஷாக்காக பார்த்துட்ருக்கான். ஆக்சுவலாக போகமும் லைக் ஜங்குக்குமே பயங்கரமான எதிரி. ஏன்னா ஜங்குக் நல்லது மட்டும் தான் செய்வான், போகம் கெட்டது மட்டும் தான் செய்வான். ஆனால் லைக் எப்படி சொல்கிறது, 2 பேருக்கும் அடிக்கடி சண்டை நடக்கும். போட்டு தள்ளுறதுக்கு எவ்வளோ 2 பேரும் மாற்றி மாற்றி முயற்சி பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வரையுமே ஃப்ளாப்பில் தான் போயிட்டுருக்கோம். ஸோ ஜங்குக் ஒரு தடவை லைக் அந்த மிஷனில் கிட்டத்தட்ட போகம் கொண்டு இருப்பான், ஜஸ்ட்டில் தப்பிச்சு போயிருப்பான். ஸோ அப்போ தப்பிச்சு போனவன் இப்போ தான் வந்து லைக் கண்ணிலே பட்டிருப்பான். நீ இன்னும் சாகலையாடா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கேட்குறான். டேய் ஒன்றை கொல்லாமல் அதுக்குள்ளே எப்படி ஆவேன்? ஃபர்ஸ்ட்டு ஓ காதலி ஆக்சிடெண்ட் ஆச்சுல்ல, அதை பண்ணது நான் தான் அப்படின்றான். ஜங்குக்கு செம்ம ஷாக்கு. என்ன என் ஷைலோ கொன்னது நீ தானா? இங்கே பாடுறா, ஆக்சிடெண்ட் பண்ணது நான் தான், ஆனால் உன் ஷைலு சாகலை, அதில் செத்தது வேற ஒரு பொண்ணு. ஓ ஷைலு என்கிட்ட தான் இருக்கா. டேய் ஷைலு எங்கடா அப்படி சொல்லிட்டு ஏந்த பார்க்குறான். திருப்பி மண்டையில் ஒரு அடி. அப்படி சொல்லிட்டு டக்குன்னு ஜங்கு கீழே உட்காந்துடுறான். ஸோ அப்படியே பார்த்துட்டு இருக்கான். எங்கடா இருக்கா ஷைலு, எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு லைக் அப்படியே பார்த்துட்டு இருக்கான். உன் கண் முன்னாடி தான் இருக்கா இதோ இப்படி சொல்லிட்டு உங்களை காட்டுறான். டேய் இன்னும் வளர்ற, அது வயன், அது ஷைலு, அவ தான் ஷைலு. அப்பயே என் ஷைலுக்கு எதுவும் ஞாபகம் இல்லை, அவள் எல்லா மெமரியும் எரேஸ் பண்ணிட்டான். இப்போ அவள் புது பொண்ணு. நீ யார் ரிமெம்பர் பண்ணாலும் எதுவுமே ஞாபகம் வராது, அந்த அளவுக்கு எல்லாம் மாற்றி வச்சுட்டேன். அப்படியும் ஒரு மெடிக்கல் மிராக்கல் நடந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், ஓ லவ் உனக்கு கிடைக்கட்டும். ஆனால் அது இந்த ஜென்மத்தில் நடக்காது தம்பி, போட்டு தள்ளுறதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்றான். ஸோ அப்படியே பார்த்துட்டு அவன் பயங்கரமாக அழுகிறான். ஷைலு ஷைலு அப்படி சொல்லிட்டு பயங்கரமாக அழுகிறான் ஜேகே. ஸோ அப்படியே அவன் ஒரு மாதிரி அப்படியே பார்க்குறான். ஸோ உங்களை பார்த்துட்டு போகம், ஏய் அவன் என்ன ஜாக்சனை சும்மா போட்டு தள்ளினான்னு பார்த்தியா, உன்னை அவன் போட்டு தள்ள இருந்தான், அதுக்குள்ளே நம்ம ஹீரோ வந்து காப்பாற்றிட்டாரு அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. ஜங்குக் ஜங்குக் அதுக்கப்புறம் ஜங்குக் தான், ஷைலு ஷைலு உனக்கு ஒன்று ஆகாதுடி, நான் உன்னை காப்பாற்றுறேன். ஏய் நீ ஏன் கவலைக்கிடமான நிலமையில இருக்கா, நீ அவளை காப்பாத்துறியா? டேய்
2 காதல் ஜோடிங்களும் போட்டு தள்ளுங்கடா அப்படின்னு சொல்றான். ஸோ 2 பேருமே 2 பேர் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா ஒரு 3, 4 பேர் இருப்பாங்க. ஸோ எல்லாருமே சேர்ந்து லைக் ஜங்குக்கே பயங்கரமான அடி. ஸோ அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது அங்க ஒரு கன் ஷாட் கேக்குது. பின்னாடி திரும்பி பார்த்தா, அங்க நிக்கிறது நம்ம ஜிமினும் தான். செம கெத்தா வந்து நிக்கிறாங்க. டேய் முன்னாடியே ஃபோன் பண்ண மாட்டியாடா? இவ்ளோ லேட்டா வந்திருக்க? டேய் வளன்னு பேசாம போட்டு தள்ளுடா அப்படின்னு சொல்றான். ஸோ பயங்கரமான கன் ஷூட். அங்கே இருக்கவங்கலாம் பட்டுன்னு விழுறாங்க. ஸோ ஜின்னுமே சரி செம்மையான ஷூட்டர்ஸ் ஓகேவா. ஸோ கை தேர்ந்த ஷூட்டர்ஸ். ஜின் வந்து லைக் ஒரு பிடிச்சி தான் வந்து இந்த டாக்டர் தொழிலும் இருந்திருப்பார். ஆனால் ஒரு மெயின் ப்ரொஃபஷனே இதுதான். ஸோ எல்லாருமே போட்டு தள்ளிட்டு ஜங்குக்கு வந்து பார்க்குறாங்க. பயங்கரமாக அடி தான் ஜங்குக்கு. ஸோ லைக் ஒரு கால் ஃப்ராக்சராக இருக்கும் அடித்த அடியில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே மயங்கி கிடக்குறீங்க. பயங்கரமாக ரத்தம் ஊற்றிருக்கும் உங்களுக்கும். ஸோ டக்குன்னு உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ஜங்குக்கு நடக்கவே முடியல. டேய் பொறுமையாடா ஜங்குக்கு, கொஞ்சம் பொறுத்துக்கோ. வா ஏன் ஷைலு எங்க? ஷைலு ஹாஸ்பிட்டலுக்கு ஜிம்மின்னு கூட்டிகிட்டு போயிட்டான். சரி சீக்கிரம் வாங்க போகலாம் அப்படின்னோன்னா அதுக்கப்புறம் 2 பேருமே ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாச்சு. ஸோ 2 பேருக்குமே நல்லா ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. ஜங்குக்கால ஏஞ்சி நடக்க முடியல. கொஞ்சம் சீரியஸாக தான் இருந்திருக்கும் உங்களுக்குமே. ஆனால் அவங்களுக்குமே தள்ள அடிச்சிருப்பானுங்க. ஸோ லைக் அந்த அடித்ததில் உங்களுக்கு வந்து பழைய ஞாபகம் எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நீங்கள் கண் முழிச்சவுமே கேட்குறது ஜங்குக் எங்கன்னா. ஸோ ஜங்குக் வந்து லைக் அந்த அப்சர்வேஷனில் இருந்திருப்பான். ஸோ நீங்கள் அப்படியே கண் முழிச்சு போய் பார்க்குறீங்க. ஜங்குக் 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 யாரு? வயன் ஷைலுடா, ஷைலு. அவன் பார்த்துட்டு அப்படியே அவங்க ட்ரிப்ஸ் ஏறி இருக்கும். அது கூட அவன் கண்டுக்கல. அப்படியே உங்களை ஹக் பண்ணி அப்படியே பிடிச்சி இழுத்துக்கிறான். ஸோ நீங்கள் அப்படியே படுத்துட்டு பயங்கரமாக அழுகுறீங்க. நீங்கள் ஷைலுடா டேய் எருமை அப்படி சொல்கிறான். ஸோ சிரிச்சுக்கிட்டு சாரி ஷைலு, நீ பக்கத்தில் இருந்தோன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல, மன்னிச்சிரு ஷைலு. நீ தான் ரொம்ப மிஸ் பண்ண ஜாகு. அந்த ஆக்சிடெண்ட் அப்போ நான் செத்துட்டேன்னே நினச்சிட்டேன் தெரியுமா. என்னை மன்னிச்சிருடா. நானும் உன்னை ஹர்ட் பண்ணிட்டேன்ல ரொம்ப. உன்னை அன்னைக்கு கொண்டு இருப்பேன்டா. பரவாயில்லடி, அதான் கத்தியை கூட பிடிக்க தெரியல. டேய் இதில் அப்படி சொல்லிட்டு நீங்கள் நெஞ்சிலே அடிக்கிறீங்க. ஏய் வலிக்குதுடி, என் பேஷண்ட்ரி. பேஷண்ட்டுக்கு வாய் கொழுப்பு மட்டும் போகல அப்படின்னு சொல்கிறேங்க. சிரிச்சிட்டு பொண்டாட்டி எப்படியோ எனக்கு திருப்பி வந்துட்டடி, அது உனக்கு பழைய ஞாபகம் வந்திருக்குல்ல, எனக்கு அதுவே சந்தோஷம். ஐ லவ் யூ ஷைலு, ஐ லவ் யூ வயன். வயனுன்ற பேரும் நல்லா தானே இருக்குது. இனிமேல் அதுவே கூப்பிட்றேன். எனக்கு எந்த பேர் ஞாபகம் வருதோ அந்த பேரை கூப்பிட்றேன் சரியா. நான் 2மே என் பொண்டாட்டி தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். சரி சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கோ, அப்போ தான் அஃபீஷியல் பொண்டாட்டி ஆக முடியும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஜிம்முன்னு வந்து பார்த்துருப்பாங்க. 2 பேருமே ரொம்ப ஹாப்பி உங்களுக்கு வந்து பழைய ஞாபகம் வந்ததும். ஸோ லைக் ஜங்கு கொஞ்சம் பரவாயில்ல, லைக் எப்படி சொல்கிறது, அவனுக்குமே தள்ள அடிபட்டிருக்கும். அதுவுமே பார்த்துட்டு எங்கள் 2 பேரும் ஓகே நல்லா ஆயிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கொஞ்ச நாள் கிட்டத்தட்ட ஒரு லைக் எப்படி சொல்கிறது 6 மந்த்துக்கு மேலே ஆகுது. ஸோ அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஜங்குக்கு வந்து நடக்க ஆரம்பிக்கிறான். கொஞ்சம் பரவாயில்ல ஹெல்த் கண்டிஷன். ஸோ உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நீங்கள் ப்ராப்பராக ரெக்கவர் ஆகிட்டீங்க. ஸோ இதுதான் கரெக்ட் டைம்னு எல்லாருமே சூஸ் பண்ணி ஸோ உங்கள் 2 பேருக்குமே மேரேஜ் ஆகுது. நீங்கள் அந்த லைக் எப்படி சொல்கிறது அந்த மேரேஜ் ஃபங்க்ஷன்லேயே அவ்வளோ கிஸ் பண்ணிவிட்டு 2 பேருமே ஹக் பண்ணிவிட்டு 2 பேரும் அவ்வளோ பியூட்டிஃபுல் கப்பலாக இருக்கீங்க. எல்லாமே பார்த்துட்டு நம்ம ஷைலுவா இது ரொம்ப அமைதியான பொண்ணாச்சு, ரொம்ப துருன்னு மாறிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவளுக்கு கிடச்சிருக்கிறது மறுபிறவி, அவள் அப்படி தான் இருப்பாள் அப்படின்னு சொல்லோன்னே எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறாங்க அவங்க 2 பேருக்கும். ஸோ ஒரு பியூட்டிஃபுல் லைஃப் லீட் பண்ணுறீங்க. உங்களுக்கு ஒரு 2 இயர்ஸில் அழகான பேபி கேர்ள் வந்து பிறக்குது. க்யூட்டாக இருக்கும். 2 பேருமே பார்த்துட்டு டேய் பேசாமல் வயன்னு பேர் வச்சிருவா, அவனுக்கு வச்ச பேரும் நல்லா தாண்டா இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. ஏய் என் பொண்ணுக்கு நான் தாண்டி வைப்பேன், அவளுக்கு என்ன பேர் வைக்கலாம், ரியா. நல்லா இருக்குடா, ரியா நல்லா இருக்கு.
ரியா, ரியா, ரியா. சொல்லவும் அழகா கியூட்டா ஸ்மைல் பண்ணுது. "ஹே இங்க பார்ரி! பாப்பாக்கு பேர் பிடிச்சிருக்கு போல" அப்படின்னு சொன்னோனே நீங்களும் சிரிக்கிறீங்க. ஸோ ஜங்குக்கும் சிரிச்சுட்டு அந்த குழந்தைய பார்த்துட்ருக்கா. ஓகேடா, இதோட இந்த ஸ்டோரி முடிஞ்சுது. ஐ ஹோப் இந்த கதை பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காம ஏஜிஎஸ் ஃபெஸ்டிவலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். பாய் அம்மி. சரங்கே. மறக்காம கமெண்ட் ஹைப் குடுத்துருங்க. ஓகேவா? சரங்கே.